நேற்று ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்கிறாரு, நீங்க பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சிகள்ல. இந்த அரசு ஒரு மிகப்பெரிய மோசடியை செஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, அறநிலையத்துறையுடைய பணத்தை எடுத்து கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் கட்டிட்டாரு இவரு. இது ஒரு பெரிய மோசடி அப்படின்றார். யாராவது இது ஒத்துப்பாங்களா? காலேஜ் கட்டினது தப்புன்றாரு. அறநிலையத்துறை நிலையம் வந்து வெறும் கோயில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர். நமக்கெல்லாம் ஒரு வெக்கக்கேடு. இவரெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறார் 4 வருடங்கள். அது மட்டும் இல்ல, அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டு வச்சுக்கிட்டு அறநிலையத்துறையை பத்தி இவர் அக்கறையா பேசுற மாதிரி நடிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் கீழே அறநிலையத்துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருது. இந்த 4 வருஷத்துல மட்டும் 2700 கோயில்களுக்கு நம்முடைய ஆட்சியில குடமுழக்கு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சாதனை. கோயில்கள் மூலமா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உயர்கல்வி போய்